ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருமலா திருப்பதி இன்றைக்கி என்ன டுடே அப்டேட் அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே பார்த்த உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் லாக்டவுன் போட்டிருக்காங்க. நம்ம தரிசனத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் போகலாம். ஏன்னா லாக்டவுனுக்கும் தரிசனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. கோவிட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரையும் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தரிசனத்துக்கு நார்மலாக போகிற மாதிரி தரிசனத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நமக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது இப்போ நான் ஆதார் கார்டு வச்சு புக்கிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எத்தனை நாள் கழிச்சு டிக்கெட் புக்கிங் பண்ணோம், எவ்வளோ நாள் கழிச்சு தரிசனத்துக்கு போகாமல் இருக்கும் அப்படின்னு டவுட் கிடைந்தீங்க. அதை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆதார் கார்டு வச்சு புக்கிங் பண்ணிங்கன்னா 1 மந்த் கழிச்சு அதே ஆதார் கார்டு வச்சு புக்கிங் பண்ணாதீங்க. இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் வச்சு நீங்கள் புக்கிங் பண்ணிங்க. அது புக்கிங் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டோடு நான் மீட் பண்ணுறேன். இதுபோல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை